எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்க் பைப்பில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி அடைச்சிட்டு தண்ணி வராமல் இருக்கும். இது நிறைய பேருக்கு இந்த ஃபால்ட் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய கிச்சனில் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் தண்ணியெலாம் கம்மியாக வர டயத்தில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சுன்னா பாத்திரமே கழுவ முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் தண்ணி வர்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த உப்பு கரை ரொம்ப அடைச்சிட்டு இருக்குது. இதனால் நமக்கு தண்ணி வர்றது ரொம்பவே ஸ்லோவாக வரும். இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்கும் இருக்குது, அதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதிலே பார்த்திங்கன்னா கலட்டுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கலட்டலாம். ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா அது கலட்டவே முடியல. அது நம்ம கொரடு வச்சு தான் கலட்டணும். என்கிட்ட இப்போ கொரடு எங்கே இருக்குன்னே தெரியல. அதை கண்டுபிடிச்சி தேடி பொறுமையாக கலட்டுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை. அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிட் தான் எடுத்திருக்கேன். இதை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இது கையில் பற்றவே கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது சிங்கில் பாத்திரம்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் பண்ண மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அந்த எல்லா கரையுமே ரொம்பவே சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். ஆனால் நான் கையில் வச்சுட்டே பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் கையிலையுமே கொஞ்சம் பட்டுருச்சு. அப்படியே ஒரே எரிச்சலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே பாத்திரத்தை நான் சிங்கில் அப்படி போட்டுட்டு பண்ணதுனால பாத்திரத்தில் இந்த ஆசிட் பட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம்லாம் லைட்டாக கொஞ்சம் கருப்பாக ஆயிடுச்சு. அதனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே பழசாக இருக்கிற துணி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் அதில் எந்த அளவுக்கு நுரை பொங்கி வந்துட்டுருக்குன்னா அந்தளவுக்கு அதில் அடைச்சிட்டு அழுக்கு தான் இருக்குது. இதில் நம்ம இந்த நுனியில் இருக்கிற இந்த பைப்பையுமே க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி நம்ம கொரடு வச்சு கழட்டிட்டோன்னா மேலேயுமே பார்த்திங்கன்னா இருக்கும். அதுலேயுமே க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா நல்லா நிறையா வந்துட்டுருக்கும். நான் பார்த்திங்கன்னா அந்த நுனியில் இருக்கிறத மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பைப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உள்ளே அடைச்சிருந்த அந்த மண், உப்பு கரை எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெளியில் வந்துருச்சு. நம்ம முன்னாடி இருந்த தண்ணியோட கம்பேர் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம இந்த நுனியில் இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உள்ளேயுமே ஒன்று இருக்கும். அந்த ஃபில்டரையுமே க்ளீன் பண்ணால் தான் இன்னும் தண்ணியோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக வரும். அது கொரடு வச்சு கலட்டணும். இப்போதைக்கு நான் எமர்ஜென்சிக்கு இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. அதோடய ஹோல்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிளியராக இருக்குதுன்னு. உங்களுக்கே எல்லா ஹோல்ஸுமே கிளியராக தெரியும். கண்டிப்பாக இதே மெத்தடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் போது கீழே பழைய காட்டன் துணி ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அந்த ஆசிட் உங்கள் கையில் பட்டாலும் பிரச்சனை, பாத்திரத்தில் பட்டாலும் பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதிரி கருப்படித்த மாதிரி ஆயிரும். அதனால் அந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணாமல் விட்டுறாதீங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.